ஒலிம்பிக் போட்டிகள். இந்த ரெண்டு வார்த்தைகள் கேட்டாலே உற்சாகம், ஆர்வம், உலக ஒற்றுமை எல்லாம் தோணும். ஒலிம்பிக் போட்டிகள் என்பது வெறும் விளையாட்டு போட்டி மட்டுமல்ல, வேற எதுவும் இப்படி தோண வைக்காது. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை உலகம் முழுக்க இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாட்டு வீரர்கள் தங்களோட எல்லையை தாண்டி வெற்றிக்காகவும் மில்லியன் கணக்கான மக்களுக்கு உத்வேகமாகவும் போராடுவதை பார்க்கறாங்க. ஒலிம்பிக்னா வெறும் விளையாட்டு போட்டியில் அல்ல, விளையாட்டு வீரர்களோட நல்லெண்ணம், நேர்மை, சிறந்து விளங்கணுங்க முயற்சி எல்லாத்தையும் காட்டுற ஒரு அற்புதமான விஷயம். பல்வேறு நாடுகள், பின்னணி, நம்பிக்கைகள் இதையெல்லாம் தாண்டி விளையாட்டு வீரர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடி நல்ல முறையில் போட்டி போட்டு தங்களோட திறமையை காட்ட ஒலிம்பிக் ஒரு மேடையா இருக்கு. ஒலிம்பிக் போட்டிகள் உலகம் முழுவதும் உள்ள மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு. ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை உலகம் முழுவதும் உள்ள விளையாட்டு வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் ஒன்று சூடுகின்றனர். ஒலிம்பிக் போட்டிகள் விளையாட்டு வீரர்களின் திறமையை மட்டுமல்ல, அவர்களின் மன உறுதியையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு போட்டியிலும் அவர்கள் தங்கள் எல்லைகளை தாண்டி வெற்றிக்காக போராடுகின்றனர். ஒலிம்பிக் போட்டிகள் விளையாட்டு வீரர்கள் நல்லெண்ணம், நேர்மை மற்றும் சிறந்து விளங்கும் முயற்சியை வெளிப்படுத்துகின்றன. இது ஒரு அற்புதமான நிகழ்வு. ஒலிம்பிக் போட்டிகள் பல்வேறு நாடுகள், பின்னணி மற்றும் நம்பிக்கைகளை தாண்டி மனித குலத்தை ஒன்றிணைக்கக்கூடிய சக்தி விளையாட்டுக்கு இருக்குன்னு நமக்கு நினைவூட்டுது. ஒலிம்பிக் போட்டிகள் விளையாட்டு வீரர்கள் தங்களின் திறமையை வெளிப்படுத்தும் ஒரு மேடையா உள்ளது. எல்லைகளை எல்லாம் தாண்டி மனித குலத்தை ஒன்றிணைக்கக்கூடிய சக்தி விளையாட்டுக்கு இருக்குன்னு ஒலிம்பிக் நமக்கு நினைவூட்டுது. ஒலிம்பிக் போட்டிகள் உலகம் முழுவதும் உள்ள மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு. ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை உலகம் முழுவதும் உள்ள விளையாட்டு வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் ஒன்று சுடுகின்றனர். ஒலிம்பிக்கோட வேர்களை தேடி போனா அது பண்டைய கிரேக்கத்துல இருக்கிற ஒலிம்பியா நகரத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 2700 வருஷங்களுக்கு முன்னாடி கிரேக்க புராணங்களில் கடவுள்களின் ராஜாவான ஜியஸை கௌரவிக்கிறதுக்காக முதல் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த பண்டைய விளையாட்டு போட்டிகள் மத ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் பெரிய விழாவா கொண்டாடப்பட்டன. அதுல முக்கியமா இருந்தது விளையாட்டு போட்டிகள் தான். இப்ப இருக்கிற மாதிரி விளையாட்டுகள் அந்த காலத்துல இல்ல. ஓட்டப்பந்தயம், மல்யுத்தம், தேர்பந்தயம், சண்டை விளையாட்டுகள் இதெல்லாம் தான் அப்போ இருந்தது. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்க இந்த விளையாட்டு போட்டிகள்ல கலந்துக்கிறதுக்காக போர் செய்யுற நகரங்கள் கூட போரை நிறுத்தி வச்சிட்டு அமைதி காத்து இந்த விளையாட்டுல கலந்துப்பாங்க. நூற்றாண்டுகளா ஒலிம்பிக் போட்டிகள் ஒரு மறக்கப்பட்ட அற்புதமான நினைவாகவே இருந்துச்சு. பண்டைய கிரேக்கர்கள் ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தினார்கள். ஆனா காலப்போக்கில் அது மறக்கப்பட்டு போயிடுச்சு. இருந்தாலும் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பியடி குபர்டின் என்ன ஒரு பிரெஞ்சு பிரபு ஒலிம்பிக் அல்ரோஹ் மறுபடியும் உயிர்ப்பிக்கணும்னு முடிவு பண்ணி அதுக்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சார். அவர் விளையாட்டின் மூலம் உலகம் முழுவதும் அமைதியும் ஒற்றுமையும் ஏற்படும் நம்பினார். பல்வேறு நாடுகளுக்கு இடையில அமைதியையும் புரிதலையும் உருவாக்குறதுல விளையாட்டுக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு குபர்டின் நம்பினார். விளையாட்டு மனிதர்களை ஒன்றிணைக்கக்கூடிய சக்தி கண்டது. 1894 ஆம் ஆண்டு இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி IOC உருவாக்கினார். இந்த அமைப்பு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான பொறுப்பை ஏற்றுட்டது. இன்னைக்கு வரைக்கும் ஒலிம்பிக் போட்டிகளை கண்காணிச்சு நடத்துற முக்கியமான அமைப்பு இதுதான். ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை உலகம் முழுவதும் உள்ள விளையாட்டு வீரர்கள் இங்கே சுடுறார்கள். 2 வருஷம் கழிச்சு 1996 ஆம் ஆண்டு முதல் நவீன ஒலிம்பிக் போட்டிகள் கிரேக்கத்தில் உள்ள ஏதென்ஸ் நகரத்துல நடந்தது. இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் உள்ள மக்களின் கவனத்தை ஈர்த்தது. பண்டைய ஒலிம்பிக் போட்டிகள் நடந்த இடத்துலேயே மறுபடியும் ஒலிம்பிக் வந்தது ஒரு பெரிய வெற்றி தான். இது ஒலிம்பிக் போட்டிகளின் மறுபிறவியாகும் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தது. ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் மறுபடியும் உயிர் பெற்றன.
இந்த மறுபடியும் உயிர் பெற்ற ஒலிம்பிக் போட்டிகள் அபாரமான மாற்றங்களை கண்டுள்ளன. ஆரம்பத்தில் இது ஏதென்ஸில் ஓரன் நாடுகளில் இருந்து வந்த சில விளையாட்டு வீரர்களை கொண்ட ஒரு சிறிய விளையாட்டு போட்டியாக இருந்தது. அந்த நேரத்தில் விளையாட்டு வீரர்கள் மிக குறைவாக இருந்தனர், ஆனா அவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் பங்கேற்றனர். ஒவ்வொரு போட்டியும் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கியது. இன்னும் 200க்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்து கொள்ளும் ஒரு பெரிய உலகளாவிய விழாவாக மாறியுள்ளது. காலத்தோட மாற்றம், சமூகத்தோட வளர்ச்சி, தொழில் நுட்ப முன்னேற்றம் எல்லாம் ஒலிம்பிக் போட்டிகளை மாற்றியமைச்சுள்ள. விளையாட்டுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லாவற்றையும் ஒலிம்பிக் தன்னோட போக்கிலேயே இணைச்சுக்கிட்டது. ஒவ்வொரு ஒலிம்பிக் போட்டியும் புதிய விளையாட்டுகளை அறிமுகப்படுத்தியது. பெண் விளையாட்டு வீரர்களை சேர்த்தது ஒலிம்பிக் போட்டிகளின் முக்கியமான மாற்றமாகும். பெண்கள் பல்வேறு விளையாட்டுகளில் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். குளிர்கால விளையாட்டுக்கா குளிர்கால ஒலிம்பிக் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது குளிர்கால விளையாட்டுகளை உலகளாவிய அளவில் பிரபலமாக்கியது. மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கான பாராலிம்பிக் போட்டிகள் ஒவ்வொரு விளையாட்டு வீருக்கும் சம வாய்ப்புகளை வழங்கியது. இது அனைவரையும் உள்ளடக்கி பன்முகத்தன்மை ஊக்குவிக்கிறது. ஒலிம்பிக் போட்டிகள் பன்முகத்தன்மையை ஊக்குவிக்கின்றன. ஒவ்வொரு நாட்டின் விளையாட்டு வீரர்களும் தங்க திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு மேடையாக மாறியுள்ளது. மாபெரும் உலகளாவிய நிகழ்வை நடத்துவதில் உள்ள சவால்களை ஒலிம்பிக் போட்டிகள் சந்திச்சுள்ளது. ஒவ்வொரு நிகழ்வும் மிகுந்த திட்டமில்லுடன் நடத்தப்படுகிறது. புறக்கணிப்புகள், டோப்பிங் சர்ச்சைகள், பாதுகாப்பு கவலைகள் போன்ற சவால்களை ஒலிம்பிக் போட்டிகள் எதிர்கொண்டது. ஒவ்வொரு சவாலையும் சமாளித்து ஒலிம்பிக் போட்டிகள் தொடர்ந்து வருகின்றன. இது உலகளாவிய விளையாட்டு விழாவின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது.